அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரியது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருக்குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி ஆரம்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 23ல 116வது வசனம். அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவர், உண்மையான அரசர், அவருடன் வேறு இல்லை. மிகவும் அனைத்து அதிகாரங்களையும் வைத்து இருப்பவர். எங்கள் இறைவா, மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்கள் மேல் பொழிவீராக. கருணையுடையவர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். இன்று பேச வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் பூமியை படைத்த இறைவன் மாதங்கள் என்று நிர்ணயித்துள்ளார். அதில் ஒன்றுதான் இந்த சங்கை பொருந்திய கண்ணியத்துக்குரிய மாதம். கூடிய மாதம் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய இறைநேச சிறப்பான இறைவன் தன் அடியார்களுக்கு வழங்கிய சிறப்பான மாதமாகும். இன்ஷா அல்லாஹ் வசனம் 183ல இருந்து படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் உங்களுக்கு முன்னின்றோர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தவாறே உங்களுக்கும் நோம்பிருத்தல் விதிக்கப்படையும் பொருட்டு. அல்லாஹ் சொல்றாங்க, பார்த்து உங்களுக்கு முன்ன இருந்தவங்களுக்கு மாதிரிதான் உங்களுக்கு இருக்கு, நீங்க மீட்சி அடையும் சொல்றாங்க. அடுத்தது, குறிப்பிட்ட நாட்கள் நோம்பிருத்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையுள்ள மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம். மிகுந்த சிரமத்துடனே அன்றி நோம்பிற்க இயன்றவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம். அதிகமான நன்னெறியான காரியங்களை ஒருவர் தாமாகவே முன்வந்து செய்தால் அது மேலானதாகும். ஆனால் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோம்பிருத்தலே உங்களுக்கு சிறந்ததாகும் சொல்றாங்க. முடியாதவங்களுக்கு அல்லாஹ் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்காங்க. அது இருந்தாலும் நோன்பு இருக்கிறதே நல்லது நல்லா சொல்றாங்க. அடுத்தது, ரமலான் என்னும் மாதத்தின் போதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டல், தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகத்தை வழங்குவதற்கான இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் இந்த மாதத்தை காண்பவர்கள் அதில் நோம்பிருத்தல் வேண்டும். நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கின்றவர்கள் அதே எண்ணிக்கையிலான மற்ற ஈடு செய்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு சௌரியத்தை விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. உங்களுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு அல்லாஹ்வை துதிக்கவும், உங்களுடைய நன்றி எழுதலை வெளிப்படுத்தவும் கூடும் என்பதற்காக. என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி நான் எப்பொழுது அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். அடுத்து, நோன்பு கால இரவுகளின் போது உங்கள் மனைவியருடன் உங்களுக்கு தாம்பத்திய உறவு அனுமதிக்கப்படுகின்றது. அவர்கள் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருக்கின்றனர். மேலும் நீங்கள் அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தார். மேலும் அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். அத்துடன் உங்களை பிழை பொறுத்து கொண்டார். இனிமேல் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தை தேடியவர்களாக நீங்கள் அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொள்ளலாம். விடியலின் போது இரவின் கருப்பு நூலில் இருந்து வெளிச்சத்தின் வெள்ளை நூலானது தெளிவாக தெரிகின்ற வரை நீங்கள் உண்ணவும் பருவம் செய்யலாம். பின்னர் சூரிய வேண்டும். ரமலானின் கடைசி 10 நாட்களின் போது மஸ்ஜிதை அடைக்கலமாக்கிக் கொள்ள நீங்கள் தீர்மானித்தால் தாம்பத்திய உறவு தடை செய்யப்படுகின்றது. இவை அல்லாஹ்வின் சட்டங்களாகும். நீங்கள் அவற்றை வரம்பு மீற வேண்டாம். அல்லாஹ் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அவர்கள் ஆன்ம மீட்சி அடையும் பொருட்டுன்னு அல்லாஹ் சொல்றாங்க அந்த வசனத்துல. கூறுவீராக, அவை மக்களுக்கு காலங்கணிக்கின்ற ஓர் உபாயத்தை வழங்குகின்றேன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் 185 வசனத்துல
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டல்கள், அறிவுரை, அச்சத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றாங்க. 10 என்ற மகிமை மிக்க இரவு வருகின்றது. சூரா 97 அந்த மகிமையை அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது சூரா 89 இரவுகளை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிக்க குர்ஆனின் சிறப்பு தன்மைகள் பற்றி நான் சொல்றேன். அல்லாஹ் இந்த இறக்கிய குர்ஆன்ல உள்ள தன்மை, சிறப்பு தன்மைகளை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சூரா 2 வசனம் 2, இந்த வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது, நன்னறியாளர்களுக்கு கலங்கரை விளக்கு. அது சூரா 5 வசனம் 15, 16 அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாவிடம் இருந்து வந்த ஓர் ஒளி, அது மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது. சூரா 6 வசனம் 90, அனைத்துலக மக்களுக்கும் இது ஓர் அறிவுரையாகும் சொல்றாங்க அல்லாஹ். சூரா 17 82வது வசனத்தை சொல்றாங்க அல்லாஹ், இதை நம்பிக்கை கொண்டோருக்கு நிவாரணமாகவும் அருளாகவும் இருக்கின்றது அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சூரா 25 அனைத்து உலக மக்களை அல்லாவின் தண்டனை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியது. சூரா 44 3வது அதுல சொல்றாங்க வசனத்துல, அல்லாஹ் ஓர் அற்பாக்கியம் உள்ள இரவில் குர்ஆன் இறக்கி அனுப்பினோம், அல்பாக்கியமுடைய இரவில் குர்ஆனை இறக்கி அனுப்பினோம் சொல்றாங்க. அடுத்த சூரா 69 40, 43 குர்ஆன் அந்தஸ்துடைய மாணவர்களை கொண்டு வந்த தூது ஆகும். ஒரு கவிஞரின் சொல்லல்ல, ஜோதிடனின் சொல்லும் அல்ல, பிரபஞ்சகத்தின் இறைவனிடம் இருந்து ஒரு வெளிப்பாடு, புகழுக்குரிய வேதம். சூரா 2 4வது வசனம், நேர்வழி பெற இந்த வேதத்தை நம்புவது கட்டாயமாகும். சூரா 2 4 சொல்றாங்க அல்லாஹ், இந்த வேதத்தை நரகம் தயாராக உள்ளது. அடுத்தது சூரா 2 97 இந்த வேதத்தை மறுத்துரைப்பவன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாதவனே ஆவான். 29 15 அல்லாஹ் சொல்றாங்க, இறை நம்பிக்கை கொண்டோருக்கு இந்த வேதம் அற்படையாக உள்ளது. சூரா 43 69 73 குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அற்படைகள் நிறைந்த சுவனம் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான மாதத்து இறைவன் நமக்கு வழங்கிய குர்ஆனை தெளிவாகவும் அதன் அர்த்தம் புரிந்து ஓதி நம்பிக்கையாளர்களாகவும் இறை நேசமர்களாகவும் இருக்கணும் பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்து நோன்பு பத்தி நம்ம சொல்றோம். நோன்பு நமக்கு மீட்சி அளிக்கக்கூடியதாகவும் நன்மைக்கான அறுவடை காலமாகவும் உள்ளது. ரமலான் மாதம் பொதுவா வந்துட்டாலே மக்கள் சிறியவங்க இருந்து பெரியவங்க வரையும் நோன்பு பிடிப்பாங்க, நல்ல காரியங்கள் செய்வாங்க, நல்ல அமல்கள் செய்வாங்க, செய்ய போட்டி போடுவாங்க. மற்ற நாட்களை காட்டிலும் நோன்புல அவங்க அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க, இறை வழிபாடுகள் செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, உறவுகளை பேணுவாங்க. அவங்க வாழ்வாதாரங்கள் இருந்து 2% ஜக்காத் கொடுப்பாங்க. அவங்க வீண் பேச்சுகள் பேச மாட்டாங்க, பொய் பேசுவது போன்ற பாவகரமான காரியங்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. சகர் காலையில 4 மணி இருந்து நோன்பு திறக்க வரையும் உண்பது குடிப்பது ஆகியவற்றை தவித்துக் கொள்வாங்க. நோம்புடைய நேரத்தை அவதூறாக எதுவும் பேச மாட்டாங்க. இந்த நோன்பு உடம்புக்கு மட்டுமின்றி உள்ளமும் தூய்மை அடைகிறது.
13 மாதங்கள் ஓயாது உழைக்கும் குடலுக்கு சற்று ஓய்வு தருவதால் உடல் சுத்தமாகிறது, நோய்கள் நீங்கவும் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. நோன்பு காலங்களில் பசி, காமம் ஆகிய உணர்வுகளை சகித்து பழகுவதன் மூலம் மற்ற நாட்களில் தீமைகளை விட்டு அகன்று தூய்மை அடைய நோன்பு பயிற்சி களமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உணவிருந்தும் பருக பானம் இருந்தும் அல்லாவின் கட்டளைக்காக அவற்றை துறக்கும் போது மனிதனின் பக்தியும் இரையச்சமும் மேலோங்க நோன்பு காரணமாகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனத்துக்கு போவோம். சூரா 2ல 80 நமக்கு கடமையாக்கப்பட்டது என்ற இறைவன் கடமையாக்கப்பட்ட காரணத்தை நமக்கு சொல்றாங்க. 183 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் உங்களுக்கு முன் இருந்தவாறே உங்களுக்கும் நோம்பித்தல் விதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு. அதாவது நாம் இறையச்சத்தோட பயபக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம நோன்பு வைக்கும். நோம்புக்கும் இறையச்சத்துக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம நோன்பு வச்சிருக்கும் போது ரொம்ப கவனமா பேச்சுகள் வேற எதுண்டாலுமே சரி, நம்ம நோன்பு வச்சிருக்கோம், அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இறையச்சம் அந்த நோம்புடைய நாளையில அதிகமா எல்லா மக்களுக்கும் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் ஒருவன் நோன்பு வச்சிருப்பார், நான் நோன்பு வைத்துள்ளேன் என்று சொல்லி சாப்பிட மாட்டார். நான் இறைவனுக்காக நோன்பு வைத்துள்ளேன், நான் சரியாக நோன்பு வைத்திருக்கிறேனா, என் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவார். இதான் நோன்பின் காரணமாக ஏற்பட்ட இறையச்சம். நம்ம யார்கிட்டயாவது வேற ஏதாவது சொன்னோம்னா பயப்படுவோம். யாரெல்லாம் நான் நோன்பு வச்சுக்கேன், நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம். நாம் வீட்டுல இருக்கோம், பெண்களோ வேற யாருமோ, எல்லா சாப்பாடும் இருக்கும், ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்? என் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நான் நோன்பு வைத்துள்ளேன், யாருக்கும் தெரியாது என்றாலும் என்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற நோன்பு காரணமாய் இறையச்சம் ஏற்படுது. இதே போன்ற நிலைதான் மக்களுக்கு நோன்புல அந்த இறையச்சம் ஏற்படுது. 1 மாத காலம் முழுவதும் இறையச்சம் உடையவர்களாக்குது. இறைவன் நோன்பை நம்ம குடிக்கும் போது அந்த அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ற சிந்தனை நமக்கு மீண்டும் மீண்டும் வரும்போது நம்ம நல்ல அமல் செஞ்சு நல்ல எண்ணங்கள் நல்ல இது செஞ்சுக்கிட்டு இருப்போம். வாழ்நாள் முழுவதும் அப்படி சிந்தனை நம்மளை இதாக்கும் போது 1 மாசம் அந்த ஞாபகத்திலேயே இறையச்சத்தோடையே இறைவன் இந்த குரானை ஓதிக்கிட்டு திக்கிர் செஞ்சுட்டு நோன்பு வச்சுட்டு இருக்கும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த இறையச்சம் உடையவர்களாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருது, ஒரு சக்தி கிடைக்கி. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் சூறால சொல்றேன். சூரா 3ல வசனம் 5ல் அல்லாஹ் சொல்றாங்க, பூமியின் மீதோ அல்லது வானத்திலோ எந்த ஒன்றும் அல்லாவிடம் இருந்து மறைக்கப்பட்டதாக இல்லை, அனைத்தையும் இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார். இந்த வசனம் நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம நடைமுறையில சொல்லுவோம், ஒருத்தர் பேசும்போது வைக்கும்போது சண்டை போட்டாலோ பொய் சொன்னாலோ ஏதாவது ஒரு தர்க்கம் நடந்தாலும் நான் சொல்லுவோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தவறு செய்யாதீங்க, ஒழுங்கா இருங்க, உண்மையை பேசணுமோ. இதுதான் அந்த இறையச்சம். சூரா 4ல அல்லாஹ் சொல்றாங்க, மக்களே உங்கள் இறைவனை கருத்தில் கொள்ளுங்கள், உங்களை படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவராக உள்ளார். ஏன்னா அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க, நம்மளை படைச்ச இறைவன், அவருக்கு அஞ்சுங்கன்னு சொல்றாங்க, கருத்தில் கொண்டு அஞ்சணும்னு. நம்ம நன்மையான காரியம் துணிஞ்சி தீமையை செய்தோம், மார்க்கத்துக்கு முரண்பாட்டதான் செய்தோம், அல்லாஹ் அப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற இறையச்சம் நம்மளுக்கு வரணும். உங்களை படைத்த நம்மளை படைத்த இறைவனை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். அது சூரா 40ல 19வது வசனத்துல அல்லாஹ் தன்மைகளை பற்றி சொல்றாங்க. கண்கள் மேலும் மனங்கள் மறைத்து வைக்கும் ஒவ்வொன்றையும்
அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். கண்களால் நீங்க செய்யற சாடை அல்லாஹ் அறிவாரு. உங்கள் உள்ளங்களை மறைத்து வைக்கும் துரோகமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வல்லமை கொண்ட இறைவனை நாம் அஞ்ச வேண்டும். அடுத்தது சூரா 11 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் தங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை அவர்கள் மறைத்துக் கொள்கின்றனர். அவற்றை அவர் அறிந்து தடுத்து விடுவதைப் போல நடப்பதை என்னவெனில், அவர்கள் தங்களுடைய ஆடைகளால் தங்களை மூடிக்கொள்ளும் போதே அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அவர் அறிகின்றார். அவர் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிகின்றார். அதாவது அல்லாஹ் அந்த வசனத்துல இருந்து உண்மையை தங்கள் எண்ணங்களை சிலர் மறைச்சுக்கிட்டு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுவாங்க. எல்லாமே செஞ்சுட்டு நல்லவங்களை போல இருக்கிறது தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றாங்க. நம்ம இறைவனுக்கு அஞ்சி மனதில் ஒன்று, நாவில் ஒன்று, இதயத்தில் ஒண்ணு பேசக்கூடாது. இறைவனுக்கு அஞ்சி நடந்துக்கிடணும். அடுத்தது சூரா 89 14வது வசனத்தை சொல்றாங்க, உம்முடைய இறைவன் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார். எல்லா நேரங்களிலும் யாருடைய பார்க்கவே முடியாதோ அந்த கொள்வோம். யாராவது நம்ம அடுத்தவங்களை நம்ம பார்க்க மாட்டோம்னா, எப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ மாலுக்கோ போறோம், அங்க போன இடத்துல கேமரா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம பயப்படுவோம். ஆனா நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம அஞ்ச வேண்டாமா? இறைவனுக்கு நான் அஞ்ச வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சூரா 9 119 அல்லாஹ், நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நீங்கள் அல்லாவிடம் பக்தி கொள்ள வேண்டும், மேலும் உண்மையாளர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றாங்க. சூரா 64 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களால் இயன்றவரை அல்லாவிடம் பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அல்லாவை அஞ்சினா நமக்கு என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றாங்க. சூரா 3 76வது வசனத்துல, மெய்யாகவே எவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுடன் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றாரோ அல்லாஹ் நன்னறியாளர்களை நேசிக்கிறார். அடுத்தது சூரா 8 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நீங்கள் அல்லாஹ் மீது பக்தியோடு இருந்தால் அவர் உங்களுக்கு ஒளி ஊட்டுவார், உங்களுடைய பாவங்களை நீக்குவார், மேலும் உங்களை மன்னிப்பார். அல்லாஹ் எல்லையற்ற அருளை கொண்டு இருக்கின்றார். வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 33 70 71 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அல்லாஹ் மீது பக்தி கொள்ளுங்கள், மேலும் சரியான கூற்றுகளை மட்டும் கூறுங்கள். அவர் அப்போது உங்களுடைய காரியங்களை சீர் செய்வார், மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் மகத்தானதொரு வெற்றியால் பெரு வெற்றி களிப்பு அடைவார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றியும் நோன்பை கடமையாக நோன்பை பிடிச்சு இறை அச்சத்தோடு இருந்து இறைவன் கட்டளையில் கீழ்ப்படிந்து நம்பிக்கையாளராக அல்லாஹ் நமக்கு அளித்த சலுகைகளையும் வழிகாட்டியதற்கு அல்லாஹ்வை துதித்து அவருக்கு நன்றியை வெளிப்படுத்தினால் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கும் பெரு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். சூரா 2 அல்லாஹ் 186வது வசனத்தை சொல்றாங்க, என்னை பற்றி உன்னிடம் கேட்கும் போது நான் எப்பொழுதும் அருகிலே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பதிலளிக்கிறேன். வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் சொல்றாங்க அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அவர் நம்மளுக்கு சௌரியங்களையும் நினைச்சு இறைவனுக்கு நன்றி சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாக்கியத்தை நம்ம அடையணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 187 அல்லாஹ் சொல்றது தாம்பத்திய உறவை பற்றி. இப்ராஹிமுடைய காலத்துல அது ஒரு கஷ்டமான இருந்தது. ஆனா இப்போ உள்ள காலங்கள்ல அதுல லெவ்வாக்கியிருக்காங்க. இந்த விடியலின் கருப்பு நூலிலிருந்து வெள்ளை வெளிச்சம் வர்ற வரையும் நம்ம சொல்றாங்க. சூரிய பின்னர் சூரிய அஸ்தமன வரையும் நோன்பு இருக்கணும்னு சொல்றாங்க. கடைசி நம்ம
அடக்கமாக்கி சொல்லலாம். இது அல்லாவின் சட்டமாகவும் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ் தன்னுடைய வெளிப்பாடுகள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் ஆண்மை மீட்சி அடையும் பொருள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த ரமலானை சிறப்பானதாக்கி தர எல்லாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இறைவனின் வார்த்தைகளான குர்ஆனை பின்பற்றி அதன்படி புரிந்து சிந்திக்கும் சமுதாயமாக நோன்பை கடைபிடித்து தர்மம் கொடுத்து பொறுமையாக இருந்து அளவிலா நன்மைகளையும் இறை நேசத்தையும் அடைந்தால் இறைவன் நமக்கு தரும் அற்கொடை எவ்வளவு பெரியது என்பதை இந்த வசனம் மூலம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சூரா 16 வசனம் 197. ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் ஒருவர் நன்மையை செய்கின்றாரோ அவர்களுக்கு இவ்வுலகில் மகிழ்ச்சியானதொரு வாழ்வை நிச்சயமாக நாம் வழங்குவோம். மேலும் தீர்ப்பு நாள் அன்று அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்குரிய முழுமையான பிரதிபலனை நாம் கொடுப்போம். அல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் இறைவன் இந்த முழுமையான ரமலானை அடைந்து அது பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஜீன அன்அம்த அலைஹிம் வலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு